ஒரு அழகான கிராமத்துல ராணின்னு ஒரு அப்பாவி பொண்ணு இருந்தா. அவளுக்கு ஒரு குடும்பக்கார மாமியார் இருந்தா. ஏ ராணி, என்னடி உள்ள பண்ணிக்கிட்டு இருக்கிற? மணி 8 இன்னும் துணியெல்லாம் துவைக்கலையா? போய் பின்புறத்துல துணியெல்லாம் போட்டு வச்சிருக்கேன், போய் எடுத்து துவ. இப்பதான் வீட்டுக்குள்ள வேலையை முடிச்சேன், நான் போய் துவைக்கிறேங்க. ஐயோ, இவ்வளவு துணி இருக்குதே. சரி, கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுப்போம். ஏ ராணி, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கிற? எல்லா துணியும் எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுக்கிட்டு இருக்க. வாஷிங் மிஷினில் போட்டால் அழுக்கே போகாது. நீ போய் பின்புறத்தில் போய் துவை உட்காந்து. அத்தை, என்ன அத்தை, நான் இவ்வளோ துணியை எப்படித்த துவைப்பேன்? மனசாட்சியே இல்லையா அத்தை உங்களுக்கு? கொஞ்சம் துணியாவது நான் வாஷிங் மிஷினில் போட்டுக்கிறேங்க. ஏ ராணி, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கிற? இந்த துணியெல்லாம் அழுக்கே போகாது. ஒழுங்கா நீ எடுத்துகிட்டு போய் துவை உக்காந்து. கையில் துவைச்சாதான் நல்லா அழுக்கு போகும், உடம்பு நல்லா பலமாக இருக்கும். போய் எடுத்துகிட்டு போய் துவை. அப்பா, ஒரு வழியாக இந்த துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டேன். போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், ரொம்ப கையெல்லாம் வலிக்குது. ஏ ராணி, எனக்கு பசிக்குதுடி, போய் சாப்பாடு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வா. ஃபோனை பார்த்துட்டு உடனே உட்கார ஆரம்பிச்சிடாத, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்துட்டு வா. அத்தை, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துக்கிறேன் அத்தை, ரொம்ப கை வலிக்குது அத்தை, ப்ளீஸ் அத்தை. கொஞ்சோட துணியை துவைச்சதுக்கே இந்த பாடு படுறாளே. நாங்களாம் அந்த காலத்தில் எவ்வளவு வேலை பார்த்தோம். சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு சமைச்சு கொண்டு வரேன், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க அத்தை. நீயும் கை வலியோட சமைச்சிக்கிட்டு இருந்தா. ரொம்ப அவளை பார்க்க பாவமாக இருந்துச்சு. ஐயோ, ரொம்ப கை வலிக்குது, சீக்கிரம் எப்படியா செஞ்சு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் போய் உட்காருவோம், ரொம்ப கை வலிக்குது. அத்தை, நான் சமைச்சு முடிச்சிட்டேன், வந்து சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுங்களா? ஏன் டைனிங் டேபிளில் எடுத்து வச்சா நீ குறைஞ்சு போயிருவியாடி? போய் டைனிங் டேபிளில் எடுத்து வை. சரிங்க அத்தை, நீங்கள் போய் உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன். ஏ ராணி, அங்கே என்னடி பார்த்துக்கிட்டு இருக்க? வந்து சாப்பாடு எடுத்து வை. ராணியும் சாப்பாடு பரிமாறிட்டு இருந்தா. ஏ ராணி, என்னடி சாப்பாடு இது? கொஞ்சம் கூட வாயிலே வைக்க முடியல. இதுதான் உங்கள் வீட்டில் இருந்து நீ சமைச்சு கற்றுக்கிட்டு வந்தியா? சே, மக ஊரில் இருக்கா, அவகிட்ட கேட்டு எப்படி சமைக்கணும்னு கற்றுக்க. அத்தை, நான் நல்லா தான் அத்தை சமைச்சேன், ப்ளீஸ் அத்தை சாப்பிடுங்க அத்தை. கொஞ்சமாச்சும் சாப்பிட்டுட்டு போங்க அத்தை, ப்ளீஸ் அத்தை. இந்த சாப்பாட்டை நீயே சாப்பிடு. என் பையன் வந்ததுமே நான் சொல்லி கடையில் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். சி, என்ன சாப்பாடோ. நின்றுக்கிட்டே இருக்காத, போய் தின்னு. ஒரு பெரியவங்களுக்கு எப்படி சமைக்கணும்னு கூட தெரியல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு. சி, நான் போயிட்டு வாரேன். என்னங்க, வாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? வந்து மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரிம்மா, நான் போய் மூஞ்சி கை கால்லாம் கழுவிட்டு வரேன். அம்மா சாப்பிட்டாங்களா? நீ சாப்பிட்டியா? அவ எப்படிடா பதில சொல்லுவா? இவ செஞ்ச சாப்பாட்டை ஒரு நாய் கூட சாப்பிடாது. நீ வேணா சாப்பிட்டு பாரு, ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நான் இன்னும் சாப்பிட கூட இல்லடா. அம்மா, என்ன சொல்றீங்க? நீங்க இன்னும் சாப்பிடலையா? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? எங்க அம்மாக்கு நல்லா கூட சமைச்சு போட தெரியாதா? ச்சே, வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்கல எனக்கு. எனக்கு சாப்பாடே வேணாம், நான் வீட்டுக்குள்ள போறேன். ராணி தன் கணவரும் நம்மளை புரிஞ்சுக்கலையே அப்படின்ற சோகத்தோட நின்று ரொம்ப சோகமா பார்த்துட்டு இருந்தா.